இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ₹60 மட்டும் அமௌண்ட் பே பண்ணால் போதும், ஈஸியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா TNECI.tn.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு தமிழ் இருந்தால் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண ஈஸியாக இருக்கும். டாப்லேயே இங்கிலீஷ் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆன பிறகு இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் லாகின், சிட்டிசன் லாகின் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து சிட்டிசன் லாகின் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணால் தான் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா கோடை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா நியூ யூசர் சைன்அப் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், தாலுக், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர், லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து லெட்டர், நம்பர், கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எல்லாமே இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன பிறகு மறுபடியும் இந்த வெப்சைட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு சிட்டிசன் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம், நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு, கேப்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சர்வீசஸ் சொல்லி வரும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா செகண்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதால நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளீஸ் டு நாட் ரீடைரக்ட் ரீஃப்ரெஷ் த பேஜ்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்னு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட், உங்களுடைய பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹60 பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதற்கு கீழே ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ரிஜிஸ்டர் கேன் நம்பர்னு சொல்லியிருக்கும். உங்களுக்கு கேன் நம்பர் ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணி சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணனா கம்பல்சரியாக கேன் நம்பர் க்ரியேட் பண்ணணும். கேன் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் கேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் கேன் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். அதற்கு கீழே டாக்குமெண்ட் டைப் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் டைப் 2 வேணா நீங்கள் ரேஷன் கார்டு, பேன் கார்டு என்டர் பண்ணிவிட்டு அந்த நம்பரையும் என்டர் பண்ணலாம். இது கம்பல்சரி கிடையாது. டாக்குமெண்ட் 1 மட்டும் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். ரெட் கலர் ஸ்டார் ஆப்ஷனில் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் திருமதி எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேனுடைய நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேன் நேம் என்னவோ அதை இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு தமிழையும் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணோம், மேலாக ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க.
மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா, செப்பரேட்டடாக, அன்மேரிடாக எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதர் செலக்ட் பண்ணிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ஃபாதருடைய நேம் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணோம், நெக்ஸ்ட்டு தமிழ் என்டர் பண்ணோம். அடுத்ததான் மதருடைய நேம் வந்து இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள், அதே மாதிரி தமிழ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிலீஜன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலீஜன்லேயே ஹிந்துவா, முஸ்லீமா, சீக்கா இதுவாக வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ரிலீஜன் செலக்ட் பண்ண பிறகு கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க. எம்பிசியா, பிசியா, டிஎன்சியா எதுவாக செலக்ட் பண்ணிங்க. ஆக்குபேஷன் வந்து நான் ஒர்க்கரா, ப்ரைவேட் ஜாப்பா அல்லது ஸ்டூடெண்ட்டாக எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய தாலுக் செலக்ட் பண்ணுங்கள். தாலுக் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட ரெவன்யூ வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஸ்ட்ரீட் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் அதை இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணோம், தமிழ்லையும் என்டர் பண்ணோம். பின்கோட் நம்பர், டோர் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணிக்கங்க. கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸ் சேமாக தான், சேமஸ் சபோ ஆப்ஷனை டிக் பண்ணிக்கங்க. சேமஸ் சபோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் டீட்டெயில்ஸில் ஃபில் ஆகிடும். அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கம்பல்சரியாக என்டர் பண்ணணும். இமெயில் ஐடி இருந்தால் என்டர் பண்ணிங்க, இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல. மொபைல் நம்பர் கம்பல்சரியாக என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்தால் என்டர் பண்ணிக்கலாம். அது கம்பல்சரி கிடையாது. ஜஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா யுவர் கேன் நம்பர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அந்த மாதிரி வந்த பிறகு கேன் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த கேன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதை நோட் பண்ண பிறகு மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுடைய கேன் நம்பர், அப்ளிகேண்ட் நேம், அப்ளிகேண்ட் மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான கேன் நம்பர், உங்களோட நேம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கங்க. இதிலே உங்களோட கேன் நம்பர், நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். அது கீழே வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜென்ரேட் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய கேன் நம்பர் கூட லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தனே யூ சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வரும். அதுக்கடுத்து தான் ப்ராசஸிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரும். அதில் கேன் நம்பர் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. எஸ்டி மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஃபாதருடைய கம்யூனிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதருடைய கம்யூனிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் ஃபாதருடைய கேஸ்ட், மதருடைய கேஸ்ட் ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது ரெக்வஸ்டட் கேஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்வஸ்டட் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்வஸ்டட் கேஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். கம்யூனிட்டிலாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்டர் பண்ணிங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நோ ஆப்ஷனை கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நெக்ஸ்ட் பேஜில் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட், உங்களுடைய பேரண்ட் அல்லது ரிலேட்டிவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக செல்ஃப் டிக்ளரேஷன், அப்ளிகண்ட்டுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் வேணும்.
செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் சொல்லி பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் என்டர் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக PDF ஃபார்மேட் டவுன்லோட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கீழே சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட் இருக்கும். அப்ளிகண்ட்டுடைய சிக்னேச்சர் என்டர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் டாக்குமெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு டாக்குமெண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ அப்லோட் பண்ண பிறகு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு எதில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. அப்படியே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபாதர், மதர் அல்லது சிப்ளிங்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ண பிறகு கடைசியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அப்லோட் பண்ணி முடித்த பிறகு வந்து பாட்டம்லேயே வந்து உங்களுக்கு டேப்லர் காலத்தில் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் லிஸ்ட்டும் இருக்கும். அதுவும் கரெக்டாக வந்து டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலான்னு ஒரு செக் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் செக் பண்ணி முடித்த பிறகு வந்து மேக் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து நீங்கள் வந்து 60 rupees அமௌண்ட் பே பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பர் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே உங்களுக்கு இஷ்யூ ஆகும். நீங்கள் எது மூலமாக பே பண்ண போகிறீங்களோ அந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டுனா மந்த், இயர், CVV, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பேமெண்ட் ஆகிட்டு உங்களுக்கான ஒப்புகை சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணது, அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே அப்ரூவ் ஆகிடும். அது பிறகு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.